ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆரி ஒர்க் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இதில் வந்து நான் வந்து என்னென்ன பொருளெல்லாம் வாங்கியிருக்கிறேன், ஆரி ஒர்க்குக்கு வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆரி ஒர்க் போடுறதுக்கு வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து இப்போ வந்து டே 1லேருந்து என்னென்ன நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத வந்து நான் என்னென்ன செயின் ஸ்டிச்லேருந்து லாஸ்ட்டு அட்வான்ஸ் வரைக்கும் நான் என்னென்ன கற்றுக்க போகிறேன் அப்படின்றத வந்து நான் ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுப்பேன். இன்றைக்கி வந்து நான் என்ன கற்றுக்க போகிறேன் அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பொருள் வந்து ஆரி ஒர்க்குக்குன்னு வாங்கியிருக்கிறேன், எவ்வளோ அமௌண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கிறது 3 நீடில். நம்மளுக்கு ஆரி ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 3 நீடில் தான் தேவைப்படும். இதுதான் மெயின். இதுக்கு வந்து நம்ம வந்து இதில் 2 இதில் 2 இதில் 2 இப்படி நம்ம 3ஆக கூட வாங்கிக்கலாம். நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம பிகினர்ஸாக இருக்கிறதால நம்மளுக்கு வந்து அதிகமாக தேவைப்படாது. நம்மளுக்கு வேணுன்றப்போ வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் நீடில் தான் வாங்கியிருக்கிறேன். 3 நீடில் வாங்கியிருக்கிறேன். ஆரி ஒர்க்குக்கு வந்து நம்மளுக்கு வந்து மொத்தமே 3 நீடில் வேணும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செயின் ஸ்டிச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பீட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்மால் பீட்ஸ்லையும் பிக் பீட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நான் 2 பாக்கெட் வந்து வாங்கியிருக்கிறேன். இது ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் வரும். இந்த நீடில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நீடிலுமே 20 ருபீஸு. நம்மளுக்கு டபுளாக வாங்கினா 40 ருபீஸ் ஆகும். இது வந்து 10 ருபீஸ் தான். ஒரு பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். வேணும்னா நீங்கள் வந்து இப்போ ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆரி ஒர்க் ஸ்டாண்டெல்லாம் நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து ஆன்லைனில் வாங்கினோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1500 கிட்ட வரும். ஆனால் நீங்கள் வந்து நேரில் போய் கடையில் போய் பார்த்து வாங்கினீங்கன்னா நீங்கள் போய் ஆரி ஒர்க்கு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபுல்லாக எல்லாமே எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ நான் போய் எனக்கு வந்து நான் பிகினராக இருக்கிறேன், எனக்கு ஆரி ஒர்க் வந்து நான் போட கற்றுக்கிட்டேன், எனக்கு கற்றுக்கணும், எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு 650 ரூபா தான் பில்லு போட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஆன்லைனில் போய் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா 1000 கிட்ட பில்லு வரும். இப்போ எனக்கு எல்லாம் என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் இதிலே வாங்கிக்கிட்டேன். இப்போ 3 நீடிலு 2 பீட்ஸு ஒரு த்ரெட் பாக்ஸ் வாங்கினேன். இதில் வந்து 16 த்ரெட் இருந்தது. இப்போ நான் எனக்கு என்ன தேவையோ அந்த த்ரெட்டு மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா மார்க்கர் வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து 10 மார்க்கர் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெஷர்மெண்ட் டேப்பு இது வாங்கியிருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிசர் வாங்கியிருக்கிறேன். இந்த சிசர் பார்த்திங்கன்னா 70 ரூபா. அடுத்து பார்த்திங்கன்னா செரி த்ரெட்டு செயின் ஸ்டிச் போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து த்ரெட்டு தேவை. அதில் வந்து நான் ஒரே ஒரு த்ரெட்டு தான் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டுமே வாங்கியிருக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா தான். ஒரு சில்க் த்ரெட்டுமே 20 ரூபா தான். நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் கற்றுக்கிறதால எனக்கு வந்து இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மட்டும்தான் வாங்கியிருக்கிறேன். இப்போது மெயின் நம்மளுக்கு என்னென்னா நீடிலும் நம்மளுக்கு வந்து செயின் ஸ்டிச்சோட த்ரெட்டு மட்டும்தான் தேவை. ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு வந்து இது மட்டும் இருந்தால் போதும். அடுத்து வந்து நம்ம ஒவ்வொன்றா நம்ம கற்றுக்கிறதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோஸாக பார்த்து என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறத வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் இன்றைக்கி ஆரி ஒர்க்குக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படின்றத மட்டும் நான் இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் வந்து எப்படி கற்றுக்கிட்டேன், எண்டு நாட்டு வந்து எப்படி கற்றுக்கிட்டேன், பீட்ஸ் போட வந்து எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்றத வந்து ஒவ்வொரு வீடியோவாக வரும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் வந்து 350க்கு வந்து நான் வாங்கினேன். எனக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் வந்து கிளாத் வந்து லூஸ் கொடுக்குது. அதை வந்து நம்ம இழுத்து வந்து கிளிப்பு போடணும். கிளிப்பு வந்து இன்னும் வாங்கினதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். எப்படி கிளிப் போட்டு நம்ம வந்து பிகினஸாக இருக்கிறதால வந்து இது வந்து டைட் பண்ணவோ இல்லை லூஸ் பண்ணவோ நமக்கு வந்து தெரியாத இருக்கும். நம்ம போட தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் என்னென்ன ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் டே வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தையல் பற்றியும் ஆரி ஒர்க் பற்றியும் இனிமேல் ரெகுலராக இந்த சேனலில் வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும்.